வந்து டைப்ஸ் ஆஃப் சால்ட் பற்றி. இப்போ சால்ட்டு வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம். அதாவது எண்ணெய் வந்து ஒரே எண்ணெய், அதாவது ரிஃபைண்ட் ஆயில்லையே வந்து ரைஸ் பிராண்ட் ரிஃபைண்ட் ஆயில், கார்ன் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், சோயாபீன் ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில், இந்த மாதிரி வேறு வேறு ஆயில் இருக்குது. ஆனால் நீங்கள் எல்லா மாதமும் கோல்டு வின்னர் சன்ஃப்ளவர் ஆயிலே வாங்கி சமைக்காதீங்க. பிராண்டு மாற்றி யூஸ் பண்ணணும். ஒரு தடவை சோயாபீன் ஆயில், ஒரு தடவை ரைஸ் பிராண்ட் ஆயில், ஒரு தடவை கிரவுண்ட்நட் ஆயில், ஒரு தடவை செக்கு கிரவுண்ட்நட் ஆயில், அந்த மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் கல்லுப்பு தான் ரொம்ப நல்லது. சால்ட்டில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதுவும் நான் காமிக்கிறது கல்லுப்பு. இந்த கல்லுப்பில் தான் நிறைய சத்துக்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ உள்ள மாடர்ன் கம்பெனிஸ் வந்து அதில் அயோடின் மிக்ஸ் பண்ணி அயோடின் ரிஃபைன்ட் சால்ட்டுன்னு சொல்லிட்டு டாட்டா சால்ட்டு, வேறு வேறு நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அந்த சால்ட் வந்து அயோடின் சேர்ந்தது அவ்வளோ தூரம் நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து ராக் சால்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து கொஞ்சம் ரோஸ் கலரில் இருக்கும். அது இப்போ இல்லை வீட்டில். அது வந்து கொஞ்சம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லாம் கிடைக்கும். இந்த ராக் சால்ட், இந்து உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அது வந்து நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து பொடி உப்பு போட வேண்டி வரும் சில சமயம், பொரியல், ஊறுகாய், அப்புறமா வந்து நிறைய அதுக்கு வந்து பொடி உப்பு தேவைப்படும். அதுக்கு என்ன பண்ணலாம், கல் உப்பை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதை வந்து பொடி உப்பாக்கி தூள் உப்பாக்கி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பேம்பூ சால்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது பேம்பூவில் போட்டு அதை நல்லா நெருப்பில் காட்டி உண்டாக்குறாங்க. அந்த பேம்பூ சால்ட் வந்து பயங்கர காஸ்ட்லி, பட் அது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சால்ட்டில் வந்து கல்லுப்பு, தூளுப்பு, ராக் சால்ட்டு, பேம்பூ சால்ட்டு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து இந்த எல்லா உப்புக்களையும் கலந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் அயோடின் உப்பு வந்து ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து கால் வீக்கத்தை உண்டாக்கி ப்ளட் சுகர், ப்ளட்டில் வந்து ஹை லெவல் பிபி எல்லாம் உண்டாக்குன்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. அதே சமயம் ரொம்ப கம்மியாக ஆயிட்டாலும் நம்மளுக்கு வந்து டிசீனஸ், மயக்கம் மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து தேன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேன் வந்து எப்படி உண்மையான தேன் கண்டுபிடிக்கிறது? தண்ணியில் போட்டால் கரையக்கூடாது, அதுதான் உண்மையான தேன். தேனில் வந்து மலை தேன் இருக்குது, கொம்பு தேன் இருக்குது, அப்புறமா வந்து டாபர், நேச்சர், அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. தண்ணியில் போட்டால் கரையாமல் இருந்தால் அது உண்மையான தேன். நீங்கள் வாங்கும்போது அந்த மாதிரி செக் பண்ணி ஒரு தடவை வாங்கிட்டு அந்த பிராண்ட் நல்லா இருந்ததுன்னா அப்புறம் அதையே தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் வந்து